அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி அன்பர்களுக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய தேவகுரு, 2 குரு இருக்கு. ஒரு குரு தேவகுரு, இன்னொன்று குரு அசுரகுரு. அசுரகுருங்கிறது சுக்கரன். அது மாதத்துக்கு ஒருக்க 27 நாளுக்கு ஒருக்க அப்படியே மாறி மாறி வந்துடும் 12 ராசிகளுக்கும். ஆனால் இந்த தேவகுரு 360 நாட்களுக்கு ஒரு முறை தான் தன்னுடைய இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதில் உச்சகதி, நீச்சகதி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாமும் இருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு வருகிறது. இந்த கடகத்தில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம். குரு திசையில் பிறக்கக்கூடியவர்கள். குரு எங்கெங்கெல்லாம் போய் உட்காருதோ அது சாரம். அந்த வகையில் இப்போ புனர்பூசம் தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய வீட்டிலேயே, தன்னுடைய நட்சத்திரம், தன்னுடைய டேபிள்லேயே உட்காந்துருக்க மேற்கணக்கு. அடுத்தது பூசம், சனியினுடைய சாரம் பெறுது. அந்த சனியினுடைய சாரம் பெறுவது இல்லாமல் கடகத்தில் நேர்கதியிலையும் அதிசார கதியிலையும் வக்கரகதியிலையும் சிம்மத்துக்கு போயிட்டு திரும்ப இந்த வருஷம் பராபவ வருஷம் பங்குனி மாதம் வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறது. வக்கரகதியில் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ராகு பயிற்சி ஒரு குறிப்பிட்ட விஷயமாக சொல்லலாம். இப்போ ஏற்கனவே சனி பயிற்சியாக இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட விஷயம். ஆக குரு மகரத்தில் வரக்கூடிய ராகுவையும் பார்க்கறது, மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனையும் பார்க்கறது. அதே கடகத்தில் வரக்கூடிய கேது குரு கூட இருக்கு. அப்போது இந்த 3 கிரகங்களும் பரிசுத்தமாக மாறுகிறது, புண்ணிய கிரகமாக மாறுகிறது. குருவுடைய பார்வை சனி கிரகத்துக்கும், குருவுடைய பார்வை ராகு கிரகத்துக்கும், குருவோட கேது சேர்ந்ததுனால கேதுவும் ஒரு புண்ணிய கிரகமாக, ஒரு நல்ல ஒரு சுப கிரகத்தை ஒட்டின கிரகமாக மாறுது. அதனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? குரு, தலையாய கிரகம் குரு. இந்த குருவனுடைய பயிற்சி இப்போ ஆரம்பித்து அடுத்த வருஷம் வரைக்கும், குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் அந்த குருவனுடைய பார்வைக்கு சனி பகவான் வந்துடுது. அடுத்து வரக்கூடிய ஐப்பசியில், புரட்டாசி கடைசியில் ராகு மகரத்துக்கு வந்துடுது. கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக வக்கரகதியாக நேர்கதியாக இருக்கக்கூடிய குரு மகரத்தை பார்க்கறதுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் புண்ணியமாக, அந்த இடத்துல வரக்கூடிய ராகு குரு சண்டால யோகத்தை வாங்கினாலும் அருமையான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர். இது அடிப்படை. அதே போல இந்த ராசி பலன் சொல்லும் பொழுது எது பரிகார ராசி, எது யோக ராசி, எது அவயோகம், எது விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த பரிகாரம் கிடையாது. கடவுளை நாம் பார்த்தால் நமக்கு சந்தோஷம், கடவுள் நம்மை பார்த்தால் நமக்கும் சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். ஆக கடவுள் நவக்கிரக தரிசனம் எப்பொழுதும் தேவை. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மீனை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு கம்பல்சன் கிடையாது. நம்மளுடைய சனாதனத்தில் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி சரியில்லையா, நம்மளாம் மனசில் நினைக்கிறோம், சரி போவோம். மற்ற விஷயத்தை விரிவான சில விஷயங்களை உங்களுக்கு பிட்டு பிட்டாக நான் சொல்கிறேன். இது ராசி பலனாக, குரு பயிற்சி பலனாக இதை நம்ம சிந்திப்போம், அனுபவிப்போம். இப்போ இது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். தரமான மனம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி, அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி ஒரு நியாயமான, தர்மமான, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாத, மற்ற எல்லா விஷயங்களுக்கும், மற்ற எல்லா ராசிக்கும் எதிலையும் சம்பந்தப்படாத ஒரு ராசியாக தான் அந்த தனுசு ராசி இருக்கும். அந்த ராசி நேயர்களான நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு, அதாவது மற்ற 12 ராசிகளில் எந்த பயிற்சி நடந்தாலும், குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ எது நடந்தாலும் சாதாரண நிகழ்வுகளை மட்டும்தான் கொடுக்கக்கூடியது இந்த ராசிக்கு எல்லா கிரகங்களும். அதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது சுபராசிகளில் ஒன்றான ராசி. இந்த ராசிக்கு அதிபதியானவரே குரு தான். அந்த குருவாகப்பட்டவர் இந்த ராசிக்கு அடுத்த உபய ராசியான மீனத்திற்கும் அதிபதியானவர். அந்த குரு மூல திரிகோண குரு, இவர் ராசி அதிபதி குரு. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு இந்த நேரம், இந்த குரு பயிற்சி நேரம், வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நேரம், இந்த சனி பயிற்சி நேரம், இந்த மூன்றும் கண்டிப்பாக சில சிரமங்களை கொடுத்தே தீரும். நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, ஆபத்துக்கள்ல இருந்து காப்பாற்றுறது, வரக்கூடிய ஆபத்தை தடுக்கக்கூடியது, ஒரு சில கட்டமான சில சங்கடமான நிகழ்வுகள்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்து அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள், அடுத்தவங்கள்ட்ட போய் வாலிட்ரா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராமல் நீங்களே ஒதுங்கி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராசிக்கு எப்பவும் உண்டு, இந்த நேரத்துலேயும் உண்டு. இப்போ உங்களுக்கு குரு இதுவரை 7ல் இருந்த குரு இனி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 8ல் கடகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பயிற்சியாகும். உங்களுக்கு இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டில். அந்த குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். 5வது பார்வை திருகோண பார்வை. அடுத்தது 7வது பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதுதான் இந்த ஆபத்தை காப்பாற்றுறது, சில விஷயங்களில் கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதில் தலையிடாமல் போகிறது, மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது. நமக்கு குடும்பம் ஒன்றே குறிக்கோள், அவர்களுடைய நலன் மட்டுமே நமக்கு முக்கியம். குடும்பத்திற்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போய் கட்டத்தை அனுபவிக்கலாம். அவர்களுடைய விஷயமாக நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 8லிருந்து பார்க்கறது. ஆனால் அங்கே வரக்கூடிய ராகு கேது பேச்சு முடிஞ்சோடனே அங்கே வரக்கூடிய ராகு அவரை அந்த குரு பார்க்கும் பொழுது, இப்போ 3ல் இருக்கக்கூடிய ராகு நல்லதான் பண்ணுறார். அடுத்தது ராகு மாறி 2ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அதை குரு பார்க்கும் பொழுது இந்த ராகுனால் வரக்கூடிய சில பல தொல்லைகளிலிருந்து இந்த குரு உங்களை காப்பாற்றுறாரு. அப்போ அட்டம குரு முழுசாக கட்டத்தை கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணி
அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு முடிவு பண்ணி அதை நம்ம நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம பயன்படுத்திக்கிறது, அதை செயல்படுத்துறது நமக்கு நல்லது. அதுதான் இந்த 2ல் வரக்கூடிய இந்த குரு பார்வைக்கு 2ல் வரக்கூடிய இந்த ராகு செய்யக்கூடிய அது ராகு கேது பயிற்சியில் பார்க்கணும். அடுத்த பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தை, மீனத்தை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறார். ஸோ இந்த குருவனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு முறையே 12, உங்கள் ராசிக்கு முறையே 2ஆம் இடம், உங்கள் ராசிக்கு முறையே 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி கிரகம் இருக்கு இல்லையா, அர்த்தாட்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இல்லாத விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன். அது வேலையிலே ஆகட்டும், வியாபாரத்திலே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும். இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 55 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பலன். அதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஒரு லெவலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் ஆகி அந்த வண்டி ஓடிட்டுருக்குது. அந்த ஓடிட்டுருக்கிற வண்டிக்கு சடன் பிரேக்கு தான் போடக்கூடாது. அந்த சடன் பிரேக்குங்கிறது ஒரு ஆபத்தை கொடுப்பது, ஒரு கண்ட பலனை கொடுப்பது, ஒரு ஆயுள் பாவத்தை கெடுப்பது, ஒரு மருத்துவம், ஆப்ரேஷன், இந்த மாதிரி சில சங்கடங்களை கொடுப்பது. இதுதான் 55 வயசுக்கு மேலே ஓடிட்டுருக்கிற வண்டியை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கிறது. மற்றபடி வேறு எதுவும் எந்த கிரக பெயர்ச்சி பலனும் இந்த ராசிக்கு 55லேருந்து 58 வயசுக்கு மேலே, மற்ற சில ராசிகளுக்கெல்லாம் 65க்கு மேலே எதுவுமே பண்ணாது. சும்மா நம்ம சொல்லலாம். வாழ்ந்து அனுபவித்து முடித்தவர்கள், அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையை ஒரு திருப்திகரமாக இருப்பவர்கள், இது போரும் அப்படின்னு இருக்கவே அப்படித்தான் இருக்கணும். இன்னும் 60 வயசுக்கு மேலே எனக்கு அது வேணும் இது வேணும், 70 வயசுக்கு மேலே நான் அங்கே போவேன் இங்கே போவேன், 80 வயசுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த பலனும் நம்ம சொல்ல முடியாது. ஆக 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் 4ல் இருக்கக்கூடிய சனி பகவான் அலசி ஆராய்ச்சி தீர நிறுத்தி நிதானமாக சில விஷயங்களை செய்வார். அதில் ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணி இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு அவர் வர்றதுனால நல்லது மட்டுமே செய்யலாங்கிற ஒரு கான்செப்டில் அவர் வந்துடுவார். இதைத்தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதனால் அஷ்டம குரு இந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி, பரிகார குரு பெயர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமை கம்பல்சரி, புதன்கிழமை மாலை ஒரு 200 கிராம் கொண்டக்கடலை, சனகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான தானியம் சனகம்ங்கிற கொண்டக்கடலை. அது இந்த ஹைப்ரிட் இல்லை, ஒரு ப்ரௌனும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும். அதாவது நாட்டு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. சின்னதாக அந்த கொண்டக்கடலையை வாங்கி முதல் நாள் இரவு தண்ணீரில் ஊற போட்டு அடுத்த நாள் காலை அதில் கொஞ்சோண்டு லேசாக உப்பு, எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்து 2 மிளகு தூள் சேர்த்து அருகிலே இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு போய் அந்த கொண்டக்கடலையை படைக்கணும். இந்த கொண்டக்கடலை மாலை போடுறதுங்கிறதெல்லாம் ஒரு தவறான விஷயம். அதை யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றிக்கிட்டு இருக்கோம். வேண்டாங்க, அது கூடாதுங்க. அந்த கொண்டக்கடலை மாலையை போட்டு போவாங்க, ஒருத்தர் போடுவாங்க. அப்படியே அதே மாதிரி ஒரு 10 பேர் போட்ட உடனேயா அந்த குரு பகவான் முழுசாக ரொம்பிடுவார். அது தட்சிணாமூர்த்திக்கு வேறு போடுறாங்க. அது சிவன். சிவன் கொண்டக்கடலை மாலையாக கேட்பார்? கிடையாது. மல்லிகை, முல்லை, சம்மங்கி, ஜாதி, சம்மங்கி, புன்னாக புஷ்பங்கள்னு கரளி, கரமுரளி புஷ்பங்கள்னு சொல்லி சில புஷ்பங்களை மாலையாக தொடுத்து தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு போடுறது.
முல்லைப்பூ, இது மாலை. கொண்டக்கடலை மாலையை கொண்டு வந்து போட்டு அவர் என்ன பண்ணுவார், குருக்களை ஒரு 10 மாலை போட்டுருப்பார். அதுக்கப்புறம் வர வர தூக்கி பழைய மாலைலாம் தூக்கி கீழே போட்டுருவார். அது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. அது ஒரு தானியம், அந்த தானியத்துக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாம் பகுத்தறிவு பேசுகிறவங்க, சாமிக்கு எதுக்கு பால், சாமிக்கு எதுக்கு தயிர்னு பேசுகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலை மாலையை பேசுகிறவங்களும் அது பகுத்தறிவாக தான் நம்ம யோசனை பண்ணணும். கொண்டக்கடலையை முதல் நாள் ஊற வைத்து அடுத்த நாள் அதை நல்ல முறையில் சுத்தம் பண்ணி அது மேலே ஒரு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து சாமிக்கு படைத்து அதை வரக்கூடிய ஒரு 4-5 பேர்த்துக்கு அதை கொடுக்கணும். இந்த நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, அந்த சத்து. அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு சத்தான ஒரு பலன் கிடைக்கும். விரதத்தினுடைய மகிமை அது. ஆக தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவாலயமோ விநாயகர் ஆலயமோ ஏதாவது ஒரு ஆலயம், நவகிரகம் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் அந்த குரு பகவானுக்கு, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, தேவகுருவுக்கு கொண்டக்கடலை வைத்து நிவேதனம் செய்து அதை 4 பேருக்கு கொடுத்து மன சந்தோஷத்தோடு சாமியை சுற்றி வந்து தீபம் பெற்று நெய் தீபம் பெற்று வழிபட்டு வந்தால் இந்த அட்டமகுருவுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் எந்த விதமான கட்டமும் இருக்காது. அட்டமகுருனால குரு தசை, குரு புத்தி இதெல்லாம் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் ஜாதக ரீதியாக குரு அடிப்படையில் பிறந்த ஜாதக அடிப்படையில் 3, 4 இல்லை ரிஷபம், துலாம் இதில் இருக்கக்கூடிய குரு, 3, 4 இருக்கக்கூடிய குரு, 6, 8, 12 இருக்கக்கூடிய குருவாக பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை தவறாமல் செய்யும். நம்மளுடைய வாழ்நாளில் பெரும்பகுதி இதை செய்யும். இதனுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பணவரவை கொடுக்கறத நிறுத்தாது. பாக்கெட்டில் பணம் கிடைக்கும், செலவு தானாக நடக்கும், செலவுக்குண்டான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கைவந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில், மகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணை மூடிட்டு போய் நான் இதை வாங்குகிறேன் அதை வாங்குறேன்னு தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாது. அனாவசிய கடன் படக்கூடாது, கடனை வாங்கக்கூடாது. ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி நிலம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன்னு வாங்கக்கூடாது. இந்த நேரத்தில் அது கடனாகவே இருக்கும், வாழ்நாள் கடனாகவே இருக்கும். இல்லை என்றால் கடன் பட்டு வாங்கக்கூடிய எந்த ஒரு சொத்தும் உங்கள் கைக்கு அது சொத்தாக இருக்காது. பாதியில் அது கை விட்டு போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கு. அதே போல் திருமணமான தம்பதிகள், நான் சொல்கிறது 55 வயசு வரைக்கும் தான் அத்தனை பேருக்கு இந்த பலன். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது, சண்டை சச்சரவுகளை அதிகமாக வளர்த்தக்கூடாது, அடுத்தவர்களுக்காக புருஷன் பொண்டாட்டி சண்டை போடக்கூடாது, குழந்தைகளுக்காக அனாவசியமான சண்டை போடக்கூடாது, அரசாங்க விஷயத்தில் எதிலையும் தலையிட்டு எதிர் வழக்குகள் போடக்கூடாது, அரசாங்கத்தை அனுசரித்து போகிறதோ, நம்ம காரியம் ஆகணும்னா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு பல்ல கடிச்சுன்னு சில வேலை செய்யும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் உத்தியோகத்திலே கண்ணும் கருத்தமாக இருங்க. வேலை வாய்ப்பு, வேலை இழப்பு கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் வேலை இழப்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குத்தான் போய் சாமி, ஆன்மீகம், கடவுள் இந்த நம்பிக்கையில் எனக்கு வேலையை காப்பாற்றி கொடு கடவுளே அப்படின்னு அந்த விரதம் வந்து செய்ய நடக்கும். நல்லது. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய
குடும்பத்தாருடைய உங்களுடைய வாரிசுகளுக்காக எந்த ஒரு சிரமத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் தீரணும். அவர்கள் நன்னா இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் கட்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இந்த அட்டம குருவனுடைய தாக்கம் நடுவில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாறுதலை கொடுக்கும். ஏன்னா அதிசார குருவாக இருக்குது, அப்புறம் வக்கரகதி குருவாக மாறுறது, அப்புறம் வக்கரகதி குருவாக மாறி 8ஆம் இடத்துக்கு வர்றது, இது எல்லாமே நிகழ்வுகள் நடக்கும். அதுபோக இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தீமையை கொடுக்கக்கூடியது. இப்போ மார்கழி மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது, சுக்கிரனோ புதனோ அந்த ராசியில் சேரும் பொழுது சுக்கிரன் வேலை செய்யாது. அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். இதை அனுசரித்து உங்கள் சொந்த ஜாதகத்தை எதுக்கும் ஒரு தடவை ஒரு கன்சல்டிங்ஸ் பண்ணி அதன்படி இந்த ஒரு வருடத்தினுடைய நிகழ்வை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைவரிடத்திலையும் அன்போட பழங்க, கோபப்படாதீங்க, சிரிச்சுட்டே இருங்க. புன்னகை என்றுமே சிறந்த பொன்னகை. பொன்னகை எப்போவுமே சிறந்த புன்னகையாக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த ராசிக்கு பொன்னகை அப்படிங்கிறது நீங்கள் தான். அந்த நகை யார் கழுத்தில் இருக்கோ அது ஆபத்தை கொடுக்கறதா அழகை கொடுக்கறதா, யாருக்கு இது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, யாருக்கு பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்குது, யாருக்கு திருப்தியை கொடுக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனத்தோடு இருப்பது இந்த அட்டம குருவை சாதாரணமாக முடிஞ்சு போயிடும். நன்றி, மீண்டும் சந்திப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.